ஹலோ கைஸ், நம்ம வந்து இப்போ பிஹெச்பி சீரியஸை பார்க்க போகிறோம். நீங்கள் சி லாங்குவேஜில் நான் உங்களுக்கு ஆல்ரெடி நிறையா சி லாங்குவேஜை பற்றி சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சி லாங்குவேஜுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து டேட்டா டைப்ஸை நீங்கள் வந்து ஃப்ரண்டில் வந்து ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் பிஹெச்பி பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன டேட்டா டைப்ஸ் இன்புட் கொடுக்குறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டா டைப்ஸை வந்து அது ஈஸியாக எடுத்துக்கும். இந்த பிஹெச்பிலேயே வந்து ப்ரொசீஜரல் ஓரியன்டும் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட்னு சொல்லிட்டு 2 டைப் ஆஃப் வந்து உண்டு. சரிங்களா? சரி, இப்போது பிஹெச்பி வந்து ரொம்பவுமே சுலபமாக இருக்கும். அது எப்படின்னு நான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் மேம் சர்வர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா நான் மேக் யூஸ் பண்ணுறதுனால மேம் சர்வர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து விண்டோஸு வச்சுருந்தீங்கன்னா எக்ஸாம் சர்வர் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த லொக்கேஷன் நான் போகிறேன். அப்ளிகேஷன்ஸ், என்னோட மேம் சர்வர் இன்ஸ்டால் பண்ண லொக்கேஷன் நான் போகிறேன். ஹிஸ்ட்ரி டாக்குமெண்ட் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட டேட்டா வந்து எதில் நான் சேவ் பண்ண போகிறேன்னா, பிஹெச்பி சீரியஸ்னு ஃபைல் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன். ஓகே, இந்த இருக்குது. இந்த லொக்கேஷனில் தான் நான் சேவ் பண்ண போகிறேன். சரி, ஓகே. இந்த லொக்கேஷனில் நான் சேவ் பண்ணும் போது இதில் உள்ள டேட்டா தான் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். சரிங்களா? சரி, இப்போது நான் மேம் சர்வரை ஸ்டார்ட் வச்சுருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது. இது வந்து ஸ்டார்ட் அப்பில் எனக்கு ஓப்பன் ஆகும். பிஹெச்பி அட்மின்னு இதில் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த யூஆர்எல்ல நான் எதில் போட்டிருக்கணும் அந்த டேட்டாவை வந்து நான் எடுக்க போகிறேன். இப்போ நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இதில் போட்டு பிஹெச்பி சீரியஸ் ஃபோல்டருக்குள்ளே வச்சுருக்கேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா உள்ள எந்த டேட்டாவும் இல்லை. அதனால் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகலை. பேரண்ட் டைரக்டரி மட்டும் எனக்கு காமிக்குது. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன போகிறேன், அதில் வந்து ஒரு ஃபைலை நான் க்ரியேட் பண்ண போகிறேன். பிஹெச்பி ஃபைலை, நியூ ஃபைல் டைப் டெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இதை நான் சேவ் பண்ண போகிறேன். நான் சேவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் வந்து .phpன்னு சேவ் பண்ண போகிறேன். சரிங்களா? அப்படி சேவ் பண்ணால் மட்டும்தான் அந்த ஃபைல் வந்து ரன் ஆகும். அதுவும் நார்மலாக ரன் ஆகாது. உங்கள் சிஸ்டத்தில் பிஹெச்பி இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ரன் ஆகும். ஸோ பிஹெச்பி இன்ஸ்டாலேஷனும் பண்ணியிருக்கணும், அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு அப்பாச்சி சர்வரும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். இது ரெண்டுமே இருந்தால் மட்டும்தான் இந்த பிஹெச்பி ஃபைல் வந்து ரன் ஆகும். சரிங்களா? சரி, இப்போது நம்ம அந்த லொக்கேஷனுக்கு போய்க்கலாம். எங்கே இருக்குன்னு பார்த்துக்கலாம். நம்ம மேம் சர்வரில் அதில் ஹெச்டி டாக்குமெண்ட்டில் பிஹெச்பி சீரியஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் வச்சுருந்தோம். இந்த இருக்குது. சரிங்களா? இதில் வந்து ஃபைல் நேம் சேவ் பண்ண போகிறோம். index.php. நல்லா நான் வச்சுக்கோங்க. அந்த index.php கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்லாஷ் அந்த ஃபைல் நேம் கொடுக்காம ஸ்லாஷோட நிப்பாட்டிட்டிங்கன்னா இந்த இண்டெக்ஸுங்கிற ஃபைல் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆயிரும். சப்போஸ் வேறு நேமில் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த நேமை நீங்கள் மென்ஷன் பண்ணால் தான் ரன் ஆகும். சரி, இப்போது நான் சர்வருக்குள்ளே நான் சேவ் பண்ணிட்டேன். சரி, எப்போவுமே ஒரு பிஹெச்பி ஃபைலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி டேக்ஸ் ஓப்பன் பண்ணணும். சரிங்களா? இந்த டேக் ஓப்பன் பண்ணணும், கீழே வந்து க்ளோசிங் டேக்ஸ் இருக்கணும். இதுதான் ப்ராப்பர் வே. சரிங்களா? சரி, இப்போது இதில் வந்து எக்கோன்னு ஒரு சின்டாக்ஸ் இருக்குது. அதை நான் யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணோடனே இந்த எக்கோ என்ன செய்யும்னா, நான் என்ன வேர்டு கொடுக்குறேனோ அதை வந்து பிரிண்ட் பண்ணும். சரிங்களா? செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ எனக்கு ஆட்டோ சேவ் இருக்கிறனால ஆட்டோ சேவ் ஆயிரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், நான் ப்ரௌசரை பார்க்குறேன், ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, எனக்கு நான் சொன்ன மாதிரி index.php ஃபைல் ரன் ஆச்சு பார்த்தீங்களா? ஸ்லாஷ் கொடுத்த உடனே நீங்கள் ஃபைல் நேம் கொடுத்துருந்தா இந்த மாதிரி கொடுக்க வேண்டியிருக்கும். இப்படி கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். சரிங்களா? சரி, பிரிண்ட்டுங்கிற வேர்டு நான் சொன்ன மாதிரி கொடுத்துருந்தேன். ஓகே, இப்போ ஆயிடுச்சு. இப்போது இதில் டேட்டா டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் சிம்பிளாக சொல்கிறேன். $data type அண்டர்ஸ்கோர் டைப்னு வச்சுக்கிறேன். ஈக்குவல் டு இதில் நான் ஒரு இன்டிஜர் வேல்யூ நான் கொடுத்துக்கிறேன். 10ங்கிறது இன்டிஜர் வேல்யூ உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதே நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு டேட்டாவை ரெண்டாவது வந்து இன்டிஜர் டைப்ஸ் 10.20. மூணாவது என்ன பண்ணுறேன், மறுபடியும் இதை காப்பி பண்ணிவிட்டு இதை ஸ்ட்ரிங்காக வேல்யூ கொடுக்குறேன். டேட்டா ஸ்ட்ரிங். ஓகேங்களா? இந்த ஸ்ட்ரிங்குக்குள்ளே நான் என்ன கொடுக்குறேன்னா டெக்ஸ்ட் வேல்யூ ஹாய். சரிங்களா? சரி, ஓகே. இது இன்டிஜர்னு உங்களுக்கு தெரியும், இது ஃப்ளோட் வேல்யூ. இது பார்த்தீங்கன்னா மேலே வைக்கும் போதே அது டேட்டா டைப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சு பாருங்கள்.
ஆட்டோமேட்டிக்காக இது வந்து எடுத்துக்கும் இன்டிஜர் ஸ்ட்ரிங். பார்த்தீங்களா ரொம்ப ஸ்லோவாக இருக்குதா? சரி, இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். எக்கோ டாலர் டேட்டா டைப். சரிங்களா, கொடுத்தாச்சு. ரெண்டாவது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கம் போல் நெக்ஸ்ட் லைன் மூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இது டாட் ஒன்னை கன்கார்டினேஷன் சொல்லுவாங்க. அதாவது ரெண்டு டெக்ஸ்ட்டை இணைக்கிறது. சரிங்களா, நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்? ஸ்லாஷ் என். சரிங்களா, கொடுத்தா இது எப்படின்னா என்ன அர்த்தம்னா நெக்ஸ்ட் லைன் அர்த்தம். சரிங்களா, எக்கோ டேட்டா அண்டர்ஸ்கோர் டைப் டிஒய்பிஇஎஸ். சரிங்களா, டைப்ஸ். ஓகே, இதில் வந்து டாலருங்கிற சிம்பிள் நம்ம விட்டுட்டோம், அதனால எரர் காமிச்சு. சரிங்களா, டேட்டா டைப்ஸ் டாட் இப்போ பார்த்தீங்களா ஸ்லாஷ் என். சரிங்களா, சரி. இப்போ நெக்ஸ்ட் அடுத்தது வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். எக்கோ டாலர் டேட்டா அண்டர்ஸ்கோர் ஸ்ட்ரிங். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கும் டாட் ஸ்லாஷ் என் கொடுக்குறோம். ஸ்லாஷ் என். சரிங்களா, ஓகே. இப்போ ஆட்டோ சேவ் ஆகிருக்கும். இப்போ நான் ரன் பண்ணி பார்க்க போகிறேன். சரிங்களா, ஓகே, ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சரி, ஓகே. எனக்கு 10.2 ஹாய். பார்த்தீங்களா, இன்டிஜர் ஃப்ளோட்டு ஹாய்னு வந்திருக்கு. ஓகே, நமக்கு இந்த லைன் வந்து எண்ட் ஆஃப் த லைன் வரல. ஸோ இந்த ஸ்லாஷ் மாறி இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து இப்படி செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்லாஷ் என். சரிங்களா, இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸ்லாஷ் என் வரல. ஓகே, இப்படி ஸ்லாஷ் என் கொடுக்கணும்னு கூட இல்லை. நம்ம இன்னொரு மெத்தட் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லாஷ் எண்ணுங்கிறது நமக்கு வந்து இந்த இடத்துல ஒர்க் ஆகலை. சரிங்களா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? நெக்ஸ்ட் லைனுக்கு வரணும். சரிங்களா, அப்போ நெக்ஸ்ட் லைனுக்கு வரும்போது கொடுக்க வேண்டிய டேட்டா பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே HTML டேகும் ஒர்க் ஆகும். நல்லா நான் வச்சுக்கோங்க, PHPக்குள்ளே HTML டேகும் நம்ம ஒர்க் பண்ண வைக்கலாம். எக்கோ இப்போ என்ன பண்ண போகிறோம்? PR, அதாவது பிரேக் டேகை நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா, அதே மாதிரி இந்த எல்லா இடத்துலையும் நம்ம பிரேக் டேகை யூஸ் பண்ணுறோம். சரி, இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பார்த்தீங்களா நெக்ஸ்ட் லைன் வந்துச்சு. பார்த்தீங்களா, சரி. இது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இதில் மட்டும் தான் ரன் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. இதை நம்ம கன்சோல்லையும் ரன் பண்ணலாம். கன்சோலில் ரன் பண்ணுறதுக்கு நீங்கள் வெப் சர்வர் ஸ்டார்ட் பண்ண அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து டேரெக்டாக வெப் சர்வரை ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் எப்படியும் காமிக்கிறேன். வெப் சர்வரை நம்ம ஸ்டாப் பண்ணியாச்சு. சரிங்களா, ஓகே. இதை நம்ம இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஒர்க் ஆகலை. வெப் சர்வர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? அந்த ஃபைல் சேவ் பண்ணியிருந்த லொக்கேஷனுக்கு நான் போகிறேன். ஓகே, நான் டேரெக்டாக அதில் கூட போடலாம், இல்லை இதிலே டெர்மினல் இருக்கும், அதில் நம்ம ரன் பண்ணிக்கலாம். சரிங்களா, சரி. இதில் டெர்மினல் கொடுத்து நான் நியூ டெர்மினல் இதிலே ஓப்பன் பண்ணிக்கலாம். அது ஃபைல் வச்சுருக்க அந்த லொக்கேஷனில் நமக்கு சேவ் போயிடும். சரிங்களா, சரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிடி கொடுத்தோம்னா கரண்ட் டைரக்டரி, இது வந்து டெஸ்க்டாப்பில் இருக்குது. நம்ம வந்து அந்த லொக்கேஷனுக்கு நம்ம போய்க்கலாம். சரிங்களா, இந்த இருக்குது PHP சீரியஸ். இந்த PHP சீரியஸில் நான் என்ன பண்ணுறேன்? நியூ டெர்மினல் டேரெக்டாக ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெர்மினலும் ஒன்று தான், இந்த டெர்மினலும் ஒன்று தான், அதனால் பிரச்சனை கிடையாது. நான் அந்த லொக்கேஷனுக்குள்ளே இப்போ வந்துட்டேன். சரிங்களா, சரி. இப்போ உள்ள ஃபைல் செக் பண்ணி பார்க்கலாம். LS. ஓகே, ஃபைல் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் இருக்குது. இந்த ஃபைல் வந்து நான் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு தேவை என்னென்னா PHPயை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, என்வரான்மெண்ட் வேரியபிளில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கணும். சரிங்களா, அது என்வரான்மெண்ட் வேரியபிளாக நீங்கள் மாற்றி வச்சா மட்டும்தான் நீங்கள் இதில் PHPயை வந்து யூஸ் பண்ண முடியும். செக் பண்ணி பார்க்கலாமா? PHP -version. நான் வந்து PHP என்வரான்மெண்ட் வேரியபிளாக இருக்கான்னு பார்க்க. ஓகே, எனக்கு இதிலே வந்து இந்த கமாண்ட் எரர் கமாண்ட் நாட் ஃபவுண்டுன்னு வந்துருச்சு. நம்ம இப்படி செக் பண்ணி பார்க்கலாம். சின்ன வியாக இருக்கலாம். ஓகே, இதுதான் குட்டி வி. சரிங்களா, -v ஸ்மால் v இதை யூஸ் பண்ணோன்னா தெரிஞ்சிருந்தா இப்படி நீங்கள் யூஸ் பண்ணும்போது வந்துச்சுன்னா மட்டும் தான் என்வரான்மெண்ட் வேரியபிளாக செட் ஆகிருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லைனா நீங்கள் செட் பண்ணணும். செட் பண்ணி வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா PHP ஃபைல் நேம் வந்து index.php இப்போ நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரன் ஆகும். ஆனால் இதில் என்ன உங்களுக்கு மெயின் ப்ராப்ளம்னா இந்த மாதிரி உங்களுக்கு BR டேக் வந்து ஒர்க் ஆகாது. சரிங்களா, ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதை வந்து நம்ம /n மாற்றி பார்க்கலாம். /n ஓகேங்களா. இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பார்த்தீங்களா கன்சோலில் /n ஒர்க் ஆகும். இப்போ ப்ரௌசரில் வந்து நம்ம வெப்பேஜில் யூஸ் பண்ணுறதுனால BR டேக் யூஸ் ஆகும். ஓகேங்களா, ஓகே.
இதில் வந்து நம்ம ஸ்லாஷ் எண் கொடுக்காதனால இந்த பெர்சன்டேஜ் சிம்பிள் வருது. எப்போவுமே இந்த ஸ்லாஷ் எண் கொடுத்தா மட்டும் தான் இந்த பெர்சன்டேஜ் சிம்பிள் போகும். சரிங்களா? இப்போ நான் கீழே அதையும் காமிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, போயிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ அந்த பெர்சன்டேஜ் டேபிள் வந்து நீங்கள் அந்த எண்ட் ஆஃப் த லைனில் வந்து அடுத்த லைனுக்கு வா அப்படிங்கிறது கொடுக்கலன்னா கண்டிப்பாக அந்த பெர்சன்டேஜ் சிம்பிள் அப்பியர் ஆகும். ஸோ அதனால் அது கவனமாக நீங்கள் ஸ்லாஷ் எண் கொடுத்துட்டிங்கன்னா அப்பியர் ஆகாது. சரிங்களா? சரி, ஓகே. இவ்வளோ தான். ரொம்ப ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? இப்படி தான் டேட்டா டைப்ஸு சியில் பார்த்ததுக்கும் உங்களுக்கு இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் இல்லையா? சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த இதோட பிஹெச்பியோட லாஜிக்கல் கண்டிஷன்ல எப்படியெல்லாம் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? பை காய்ஸ்.